அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விடியாத இரவாக முடியாத சோதனைகள். அநீதி எனும் அரக்கனால் அல்லல் படும் எம் சமுதாயத்தை விடிவெள்ளியாய் விடைகாண துடிக்கும் வேங்கைகளே, வேதனையால் வெந்துருகும் வேலை வரும் என தெரிந்தும் எம் சமுதாயம் கரை சேர களமாடும் கருப்பு வெள்ளை போராளிகளே, இருளின் மறைவில் துருப்பிடித்த கம்பிகளுக்கு பின் எண்ணிலடங்கா துயரத்தோடு ஆண்டுகள் 10 தாண்டியும் நீதியை தேடி விடுதலை எனும் நீதிமன்றத்தின் ஒற்றை வார்த்தையை நாடி சிறைவாழும் எம் சகோதரர்களின் நிலைமாற விடுதலை கோரிக்கையோடு கழகத்தின் கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி இதோ வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைக்கின்றது. சம்பிரதாயத்திற்காக என்று நினைக்காமல் நம் சகோதரர்களின் விடுதலைக்காக எனும் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு களத்திற்கு படையென வரவேண்டும் உறவே. அநீதியாய் சிறைவாழும் தந்தையின் முகம் காண துடிக்கும் பிஞ்சு குழந்தையின் வேதனையை தீர்க்க வேங்கைகளாய் களம் நோக்கி வரவேண்டும் உறவே. மனமுடித்த மனைவிக்கு மனம் விரும்பிய பொருளை வாங்க கடை தேடி வந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்த அநீதியை சுக்குநூறாய் உடைத்தெறிய சினம் கொண்டு வாவுறவே. நாளை விடியும் நம் வேதனை முடியும் என சிறைதவித்த எம் சகோதரர்களில் இருவர் பரிதவித்து இறந்தார்களே, சிறகுடிந்து அவர்களின் குடும்ப சூழலை நினைவில் வைத்து சீரிப்பாய்ந்து வாவுறவை. சிறுவயதில் சிறை கண்டு நோயினால் சுவாசிக்க முடியா நிலை கொண்டு பெற்றோரும் உடன் பிறந்தோரும் ஆறுதலுக்காய் அருகிலில்லை, மரணம்தான் விடுதலையா என மருகும் பார்ப்போரின் நெஞ்சுருகும் அநீதியால் வஞ்சிக்கப்பட்ட அபூதாஹிரின் நிலைமாற நீதியை வென்றெடுக்க வாவுறவே. இனி படுத்துறங்க நேரமில்லை, களைப்பார ஓய்வுமில்லை. இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 7ஆம் தேதி வரலாற்றில் பதிய வைப்போம். சென்னை, மதுரை, கோவை என 3 பெருநகரங்களை திணற வைப்போம். ஒன்றிணைந்த நம் முழக்கங்கள் நீதியின் செவிகளை தட்டட்டும். நம் பெரும்படையின் கோரிக்கைகள் சிறை கம்பிகள் உடையட்டும். ஒன்றிணைவோம், அநீதியை வென்றெடுப்போம். அழைக்கின்றது மனிதநேய மக்கள் கட்சி. இவன் எம்ஜே அபு சாலிஹ், திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விடியாத இரவாக முடியாத சோதனைகள். அநீதி எனும் அரக்கனால் அல்லல் படும் எம் சமுதாயத்தை